ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் சேவ் பண்ணுறதுல நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, எந்தெந்த வகையில் நம்ம சேவ் பண்ணால் நமக்கு கெயின் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி 10. இன்றைக்கி கோல்டோட ரேட்டு 7,980 ரூபாய். 22 கேரட் கோல்டோட ரேட்டு இன்னும் 20 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 8,000 வந்து டச் பண்ணிவிடும். 24 கேரட் நீங்கள் வாங்கணுன்னா 8,712 ரூபா வருது. சில்வரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 107 ரூபா. நான் சில்வர் பாராக வாங்கி சேவ் பண்ணலாமான்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. சில்வர் கூட நீங்கள் வாங்கி சேவ் பண்ணலாம். ஆனால் வந்து லாங் டேர்மில் தான் நீங்கள் வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சில்வர் ரேட் வந்து கோல்டு ரேட் அளவுக்கு இப்போ ஏறல. ஃப்யூச்சரில் வந்து வெள்ளியோட தேவைகள் அதிகமாகும் பொழுது அதோட ரேட்டும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இப்போது ஜான்வரி 1 பார்த்திங்கன்னா 99 ரூபீஸ் இருந்தது சில்வர். இப்போ வந்து 107 இருக்குது. ஆனால் ஜான்வரி 1 கோல்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 7,150 ரூபா இருந்தது. அதாவது 22 கேரட் கோல்டோட ரேட்டு இன்றைக்கி 7,980 ரூபா இருக்குது. இப்போ கோல்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, சில்வரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது 1% 2% வந்து லெஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அதே ஷாப்பில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் வாங்குகிற ஷாப்லேனா 1%, வெளியில் வேறு ஷாப்பில் வாங்கிட்டு வந்தால் 3 to 5% வரைக்கும் லெஸ் பண்ணி தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் சில்வர் சேவ் பண்ணும்பொழுது இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுக்குன்னு அப்படி சுத்தமாக பண்ணாமையும் இருக்க வேணாம். நிறைய அமௌண்ட் வந்து கோல்டில் போட்டுட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து சில்வரில் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்பப்போ சில்வரும் வாங்கி சேவ் பண்ணி வைக்கும் பொழுது சில்வரில் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அப்போது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறதுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பெட்டரான ஒரு ஐடியா என்னென்னா, நீங்கள் இப்போ எந்த ஷாப்பில் வாங்க போகிறீங்களோ ஃப்யூச்சரில் அந்த ஷாப்லேயே சில்வர் காயின்ஸும் எடுத்து சேவ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஆகிற லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் கண்டிப்பாக டிஜிகோல்டு ஆப் வந்து உங்கள் மொபைலில் இருக்கணும். டிஜிகோல்டு வந்து பார்த்திங்கன்னா தங்கமயிலில் இருக்குது, போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் இருக்குது. இதுவே வந்து நீங்கள் 24 கேரட் அப்படியே ஆன்லைன்லேயே வாங்கி ஆன்லைன்லேயே சேல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபிசிக்கல் கோல்டாக நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு தங்கமயில் அண்ட் போத்தீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்காக அப்படிங்கும்போது கோல்டு பீஸ் இந்த மாதிரியும் போகலாம். தனிஷ்க் அண்ட் ஆலுகாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படியே ஆன்லைனில் நீங்கள் வாங்கி ஆன்லைன்லேயே சேல் பண்ணிக்கிறதுக்கும் இல்லை ஃபிசிக்கலாக மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். இல்லாட்டி தனிஷ்க் ஆலுகாஸோட கஸ்டமர் கேர் நம்பர் எடுத்து கால் பண்ணிங்கனாலும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. டிஜிகோல்டில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அமௌண்ட் போடுவோம். அப்படி போட்டுகிட்டே வரும்போது ஒரு மாதம் 11 மாதங்கள் கழித்து 1 வருஷம் கழித்து கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் சேவ் பண்ணியிருக்க முடியும். மினிமம் 1/2 கிராமோ 1 கிராமோ ஏதாவது 1 கிராம் வாங்குறது நமக்கு பெனிஃபிட்டாக தானே இருக்கும். ஸோ கோல்டு சேவிங் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலுமே டிஜிகோல்டு ஆப்பும் உங்கள் மொபைலில் வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈஸியாக ஜிபே மூலமாக பே பண்ணிடலாம் அப்படின்றதுனால நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸி, ப்ளஸ் பெனிஃபிட்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்பப்போ என்னால் போய் காயின்லாம் வாங்க முடியல. 100 மில்லிகிராம் காயின் வாங்குறதுக்கே பார்த்திங்கன்னா 75 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் 100 கிராமுக்கு அமௌண்ட் இருக்குங்கும்போது டிஜிகோல்டில் போட்டுகிட்டே வரும்போது நீங்கள் 1 கிராம் 2 கிராம்ஸ் இந்த மாதிரி சேர்த்து வாங்கிக்கலாம். அது ஃப்யூச்சரில் உங்ககிட்ட இருக்கிற தங்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷாப்பிங் ஆப் வச்சுருப்போம், ஃபுட் ஆர்டர் பண்ணுற ஆப்பு எல்லாமே இருக்குது நம்ம மொபைலில். அது கூட டிஜிகோல்டும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கோல்டு சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி பர்த்டே வருது, ஆனிவர்சரி வருது, இந்த அக்ஷய திருதி வருது, இந்த மாதிரி நாட்கள், நியூ இயர் இந்த மாதிரி நாட்கள் வரும்போது இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு 1 கிராம் 1/2 கிராம் இந்த மாதிரி வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது வந்து எல்லா அக்கேஷனுக்கும் நம்மளால் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. குழந்தைங்களோட பர்த்டே அப்போ வாங்கலாம், இல்லை அக்ஷய திருதிக்கு மட்டுமாவது வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு கிராமாக நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலும் ஃப்யூச்சரில் வந்து நமக்கு லாபம் தான். அப்புறம் நோ வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ் வந்து எப்போ போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஜிஆர்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நியூ இயர் அண்ட் அக்ஷய திருதிக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து கோல்டு காயின்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஷாப்ஸில் நிறைய டைம் வந்து போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட என்இசி ஜுவல்லர்ஸ், பீமாலெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஏதாவது நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் வந்து சடனாக கம்மியாகலாம்.
லாஸ்ட் டைம் பட்ஜெட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 டச் பண்ணுற மாதிரி இருந்து 6,300 6,200 இந்த ரேட்டில் வந்து கோல்டு விற்றுட்டு இருந்தது. அது மாதிரி சிச்சுவேஷன் இப்போ திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டே வந்து அந்த மாதிரி வரும்போது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்கன்னா லாபமாக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சில்வர் காயின்ஸ் பாரை பற்றி சொல்லியிருக்கேன். லாங் டேர்முக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு. நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கோல்டு காயின் வாங்குகிறேன், 2% வேஸ்டேஜ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுத்து நான் வாங்குகிறேன். எகெயின் நான் வந்து அதை ஜுவல்லாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 3% ஜிஎஸ்டி எகெயின் கொடுக்குற மாதிரி இருக்குது. அடிஷ்னலாக 10% வந்து வேஸ்டேஜ் வேறு நகை செய்கிறதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் ஏன் கோல்டு காயினாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ப்ளெட்ஜ் பண்ணவும் முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ நிறைய பேங்க்கில் வந்து கோல்டு காயினை அடகு வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எப்போவுமே ரெகுலராக வைக்கிற பேங்க்கில் கோல்டு காயின் என்கிட்ட இருக்குது, அதை அடகு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நிறைய பேங்க்ஸில் அப் டு 40 கிராம்ஸ் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கலாமா என்ன அப்படின்ட்டு. ஜுவல்லரியாக வாங்கணுன்னா நீங்கள் சீட்டு போட்டு வாங்குங்க. கோல்டு காயின் எதுக்கு வாங்குகிறோன்னா சேவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அதை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். 10% வேஸ்டேஜ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குகிற நகையை பண்ணும்போது அது மெல்ட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அமௌண்ட் லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதே கோல்டு காயினாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்மியான வேஸ்டேஜ் தான் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆனால் அன்னைய ரேட்டுக்கு அவங்க அப்படியே எடுப்பாங்க. மெல்ட் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே கோல்டு காயினுக்கு கிடையாது. ஜான்வரி 1 அப்போ நீங்கள் கோல்டு காயின் வாங்கியிருக்கிறவங்களுக்கு கூட இப்போ ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 600 to 750 ருபீஸ் வந்து கெயின் தான். ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்து நீங்கள் வாங்கியிருந்தாலுமே கூட கண்டிப்பாக இன்னும் 1 வீக்லேயே கூட 8,000 கோல்டு ரேட் டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அமௌண்ட்டாக கையில் வச்சுருக்காம உங்கள் சேமிப்பில் ஒரு பகுதியை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து நல்ல லாபம் கொடுக்கும். ஒரு 1½ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த 100 கிராம் மில்லிகிராம் காயின் வந்து பார்த்திங்கன்னா நான் ₹600 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ₹599. ஆனால் இன்றைக்கி இந்த 100 கிராம் காயின் வாங்கணுன்னா நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், ₹7,810 கோல்டு ரேட் இருக்கும்போதே 100 கிராம் வாங்கணுன்னா ₹881 வருது. நியர்லி ₹900 கிட்ட வருது. ஸோ இன்னும் ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த 100 மில்லிகிராம் வாங்க ₹1000 கூட வரலாம், ஜிஎஸ்டி மேக்கிங் எல்லாமே சேர்த்து. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தோட மதிப்பு கம்மியாகிக்கிட்டே தான் வரும். ஆனால் இந்த தங்கத்தோட மதிப்புங்கிறது ஏறிக்கிட்டே தான் போகுது. இப்போ நான் இதை போய் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இன்றைக்கி வந்து கிராமோட ரேட் என்ன, ₹7,980. அப்போது ₹798 வந்து என்னோடய இந்த கோல்டு காயினை வந்து எடுத்துப்பாங்க. நான் ஜிஆர்டியில் போய் கொடுத்தாலும் எந்த ஷாப்பில் போய் கொடுத்தாலுமே 916 HUID நம்பர் இருக்கிற பட்சத்தில் இந்த காயினை வந்து அப்படியே எடுத்துப்பாங்க. அப்போ நான் ₹600 அமௌண்ட்டை வந்து வேறு எதுலையாவது ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்கும்போது எனக்கு அது வந்து 100% லாஸ் தான். இப்போ வந்து நான் அதை தங்கமாக வச்சுருக்கும் பொழுது என்னோடய அவசர தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 100 மில்லிகிராம்ன்ற ஒரு சிறிய அளவு கோல்டு வாங்கியிருக்கிறது கூட எனக்கு வந்து ₹200 கிட்ட லாபம் வந்து கொடுத்துருக்கு. இன்னும் ரேட் ஏற ஏற பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு லாபம் வந்து அதிகமாக தான் வரும். இன்னொன்று, நகையாக இருக்கும்போது நம்ம சென்டிமெண்ட்டாக நம்ம இப்போ வாங்கினது அப்போ வாங்கினதுன்னு சொல்லிவிட்டு அதை சேல் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் காயினாக இருக்கும்போது நமக்கு அப்படி இல்லை. நமக்கு பிடிச்ச நகையாக மாற்றணுன்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. சேல் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், ப்ளெட்ஜ் பண்ணுறது கூட பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க நிறைய ஷாப்ஸில், நிறைய பேங்க்கில். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கோல்டு காயின் சேவ் பண்ணுறது உங்களுக்கு பெனிஃபிட்டா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பப்போ இருக்கிற காசுக்கு போய் காயினாக வாங்கலாமா, டிஜிகோல்டில் போடலாமான்னு கேட்குறீங்க. டிஜிகோல்டில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெனிஃபிட்ஸோட 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து காயின் வாங்கிக்கலாம். இல்லை நான் 2 கிராம் 3 கிராம் போய் ஷாப்பில் வாங்குறது அப்படின்னாலும் ரேட் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு நல்லது தான். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஜிகோல்டு தான் பெஸ்ட் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு பெரிய காயினாக நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், 2 கிராம் 3 கிராம் அந்த மாதிரி. ப்ளஸ் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸும் ஆட் ஆகிட்டே வரதால் அது அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு அந்த பெனிஃபிட்ஸில் வந்து போயிடும். அதனால் நீங்கள் டிஜிகோல்டில் மேக்ஸிமம் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
தங்கமயில் டிஜிகோல்டில் ஆட் ஆகிற இந்த பெனிஃபிட்ஸ்னு ஒரு கிராம்ஸ் ஆட் ஆகுது இல்லையா? இப்போ 100 மில்லிகிராம் ஆட் ஆகுது அப்படின்னா அப்பப்போ நம்ம சேவ் பண்ணும்போது இருக்கிற ரேட்டுக்கு எடுக்க மாட்டேன்றாங்க. பில் நமக்கு போடும்போது அந்த பில் வேல்யூக்கு 100 கிராமுக்கு 100 மில்லிகிராமுக்கு என்ன வேல்யூவோ அதை போட்டு தான் வேல்யூ பில்லில் லிஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒருத்தவங்க டவுட்டாக கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறேன். இனிமேல் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.